இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போற ரெசிபி 1 minute eggless mug cake. இது 3 டிஃபரண்ட் ஃப்ளேவர்ஸ்ல நம்ம பண்ண போறோம். ஒன்னு சாக்லேட் கேக், ஒன்னு சாக்லேட் சிப் கேக், இன்னொன்று வந்து funfetti கேக், அதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ், கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸை போட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு வனிலா கேக். இது செய்யறதுக்கு நமக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். நம்ப முடியல. வாங்க இந்த 1 நிமிஷத்துல செய்யக்கூடிய கேக்குக்கு என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம குயிக்கா பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு நல்ல ஒரு பெரிய மைக்ரோவேவ் சேஃப் மக் வேணும். இன்னைக்கு நான் 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் செய்யறதுனால நான் 3 மக் எடுத்திருக்கேன். ஒரு மக்குக்குள்ளேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் எடுத்துக்கோங்க. அந்த 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க, மெல்ட் பண்ணிக்கோங்க. மைக்ரோவேவ்லேயே ஒரு 10 செகண்ட் வச்சிங்கன்னா அது மெல்ட் ஆயிரும். ஸோ எண்ணெய் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் சூடெல்லாம் பண்ண வேண்டாம். பட்டர் எடுத்தீங்கன்னா அதை மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். இதில் அந்த 2 வனிலா கேக்குக்கும், அதாவது சாக்லேட் சிப் கேக்குக்கும் funfetti கேக்குக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி, அதே இது நம்ம சாக்லேட் கேக்குக்கு 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 3வது இருக்கக்கூடிய மக்குக்குள்ள தான் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டிருக்கோம். அதே மக்குக்குள்ள தான் நம்ம இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அந்த 3வது இருக்க மக் தான் நம்மளுக்கு சாக்லேட் கேக் செய்யக்கூடிய மக். இப்போ கோகோ பவுடர் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப்புக்குள்ளேயும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்க போகிறோம். பால் 3 கேக்குக்கும் ஒரே அளவு 2 டேபிள் ஸ்பூன் பால் தான் எல்லா கப்புக்குள்ளேயும் நம்ம ஊற்ற போகிறோம். சாக்லேட் கேக்குக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு அந்த அளவு எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன். எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட போய் செக் பண்ணலாம். சரி, இப்போ பாலை சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கோங்க. ஏன்னா இனி இது கூட நம்ம பேக்கிங் பவுடரும் சேர்க்க போகிறோம், மாவும் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு கப்புக்குள்ளேயும் நம்ம 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் கேக் தவிர மிச்ச 2 கேக்குக்கும் நம்ம ஒரு 1/8 டீஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்க போகிறோம், சும்மா ஒரு ஃப்ளேவரிங்காக. சாக்லேட் கேக்குக்கு தேவையில்லை, ஏன்னா அதில் நம்ம சாக்லேட் பவுடர் போடுறதுனால அந்த சாக்லேட் ஃப்ளேவரே நமக்கு அதுக்கு போதும். இப்போ நம்ம மாவு சேர்க்க போகிறோம். மாவுனா ஆல் பர்பஸ் ஃப்ளவர் தான். சாக்லேட் கேக்குக்கு மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் மாவு, மற்ற 2 கேக்குக்கும் 3 டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்க போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி. இனி இதை பேக் பண்ணிட வேண்டியதான். பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு மக்கையும் 1 நிமிஷம் நான் மைக்ரோவேவ் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மக் எனக்கு ரொம்ப சின்ன மக்காக தெரியுது, ஏன்னா மைக்ரோவேவ் பண்ணும்போது அது மேலே பொங்கி சிந்திரும் அப்படின்றதுனால நான் இதை வேற ஒரு பெரிய மக்குக்கு மாற்றிக்க போகிறேன். பாருங்க, இப்போ நான் அந்த சின்ன மக்லேருந்து இப்போ பெரிய மக்குக்கு மாற்றியாச்சு. இப்போ சாக்லேட் சிப் கேக் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் சாக்லேட் சிப் சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி funfetti கேக் செய்கிறதுக்கு கொஞ்சம் மல்டி கலர்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துக்க போகிறேன். ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைனா மேலே மட்டும் தான் சாக்லேட் இருக்கும், அதனால கரண்டியாலேயோ ஃபோர்க்காலேயோ ஒரு கிண்டு மட்டும் கிண்டுங்க. இப்போ இதையும் நம்ம மைக்ரோவேவ் பண்ண போகிறோம். இப்போ நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் 1 நிமிஷம் வச்சா கரெக்டாக இருக்கும். 60 செகண்ட்ஸ் போதும். அதுக்கு மேலே வச்சுட்டிங்கனாலும் ட்ரை ஆகிடும். அதனால இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிற அளவுக்கு நீங்கள் 1 நிமிஷம் வச்சு மைக்ரோவேவில் வச்சு எடுத்துருங்க. இப்போ நான் முதல்ல சாக்லேட் சிப் கேக்கு தான் அந்த மகை தான் நான் உள்ளே வச்சுருக்கேன். 1 நிமிஷம் ஆனோன்னு எடுத்துருங்க. எடுத்துட்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணணும்.
இப்போ கேக் நல்லா பேக் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத்பிக் எடுங்க. டூத்பிக் எடுத்து அதை டூத்பிக்கோ ஒரு கத்தியோ ஏதோ ஒன்று எடுத்து அந்த கேக் நடுவில் குத்தி பாருங்கள். அந்த கத்திலையோ குச்சிலையோ மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா, க்ளீனாக வந்துச்சுன்னா அது நல்லா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேக் பண்ணணும்னு அர்த்தம். இதை மாதிரியே நம்ம 3 மக்கையும் 60 செகண்ட்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். 60 செகண்ட்ஸ்க்குள்ளே நல்லா சாஃப்டாக அழகாக வந்துடும். அதுக்கு மேலே வைக்காதீங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு 60 செகண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சாக்லேட் கேக்கு நீங்கள் எந்த ஃப்ராஸ்டிங் மேலே எதுவும் இல்லாமல் பிளெயினாகவே சுட சுட சாப்பிட்லாம். இல்லை உங்ககிட்ட மிச்சம் மீதி ஃப்ராஸ்டிங் இருந்தாலோ, இல்லை நட்டேலா இந்த மாதிரி ஏதாவது சாக்லேட் க்ரீம், சாக்லேட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி எது இருந்தாலும் அதையும் நீங்கள் மேலே போட்டு சாப்பிட்லாம். இனி உள்ள டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ அழகாக கேக் பண்ணிடலாமான்னு எனக்கு முதல் தடவை செய்யும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இனி நம்ம மற்ற 2 கேக்கையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு, உள்ளே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சாக்லேட் சிப் கேக் பாருங்கள் எவ்வளோ ஸ்பஞ்சியாக, ரொம்ப நல்லா இருக்குங்க. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபன்ஃபெட்டி கேக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம பாருங்கள் உள்ளே எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குன்னு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஈஸி 1 மினிட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.